friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா what is in my bag. என் பேக்ல என்னெல்லாம் வெச்சிருக்கேன். எமர்ஜென்சி கிட் ஃபார் गर्ल्स அதாவது காலேஜ் போறவங்க, வர்க்கிங் women, ஸ்கூல் गर्ल्स இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி வெச்சுக்கலாம். இல்லனா மம்மிஸ் கூட என்னென்ன கேரி பண்ணலாம். இது எல்லாமே நீ டீடைலா பார்க்க போறோம். சோ எனக்கு வந்து பர்சனலா பாத்தீங்கன்னா handbag கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய handbags வந்து வாங்குவேன். Dressக்கு தகுந்த மாதிரி handbags போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். handbag collections வீடியோ போட்டுருக்கேன். அந்த லிங்க் வந்து descriptionலயே இருக்கு and மேலயே இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வாட் இஸ் இன் மை பேக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி பார்த்துடலாம். இந்த பேக் பார்த்திங்கன்னா இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது வந்து எக்ஸாட்டிக் அப்படிங்கிற பிராண்டு. இதில் வந்து நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்க மாதிரி நான் சூஸ் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு டிவைட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்ட்பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து டக்குன்னு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கொச்சன்னு வச்சுருந்தோம்னா நமக்கு ஏதாவது ஒன்று எடுக்கும்போது நிறைய ஐட்டம்ஸ் கீழே விழுந்துடும். அது குழந்தைங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என் பேக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி குட்டி ஒரு பேக்கில் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சுருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேக் மாதிரியே இருக்கும். ரெண்டு பக்கம் ஸ்ட்ராப் வந்திருக்கு. இங்கே மேலே வந்து ஹூக் வந்திருக்கு. நம்ம ஹேண்ட்பேக்கில் வந்து மாட்டிக்கலாம், மிஸ் ஆகாமல் இருக்கும். எனக்கு இந்த கிட் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் ஹேண்ட்பேக்கில் வந்து கேரி பண்ணுவேன். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுச் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டேப்லெட் வச்சுருக்கேன். நமக்கு ஃபீவர் டேப்லெட் வந்து எப்போவுமே உள்ளே இருக்கணும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து இங்கே ஃபீவர் டேப்லெட் வச்சுருப்பேன். அடுத்தது ஜிப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் எய்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்பேன். பேண்டேட் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா நமக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இன்கேஸ் ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். அப்புறம் காட்டன் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா டெட்டால் மாதிரி இங்கே ஒரு சின்ன பாட்டிலில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கிட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பவுச்சிலையோ இல்லை ஜிப்லாக் கவர்லையோ நீங்கள் இந்த மாதிரி கேரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நமக்கும் அடிப்பட்டாலும் சரி இல்லை மற்றவங்களுக்கு அடிப்பட்டாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வெளியில் போகும்போதும் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி எப்போவுமே ஒரு சின்ன ஃபஸ்ட் எய்ட் கிட் கேரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எப்போவுமே என் ஹேண்ட்பேக்கில் இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மாஸ்க். ஸோ மாஸ்க் வந்து தனியாக ஒரு ஜிப்பில் வச்சுக்குவேன். அதை வந்து நமக்கு கவர் பண்ணி வைக்கலாம். இல்லைனா அதில் வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்க ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். நான் வெளியில் வைக்கிற மாஸ்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர் பண்ண மாதிரி வச்சுக்குவேன். இது வந்து ஸ்பேர் மாஸ்க் இதெல்லாமே. ஸோ இப்போ வந்து மாஸ்க் எங்கேயுமே யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் நான் பேக்ஸில் வந்து கேரி பண்ணுறது வழக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து எனக்கு எப்போவுமே என்னோடய பேக்கில் இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். ரொம்ப லாங்காக ஷாப்பிங் பண்ணுறோம், லாங் ட்ராவல் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக வேணும். அதனால் மாய்ஸ்சரைசர் வந்து எப்போவுமே வச்சுக்குவேன். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சானிடைசர் வந்து கேரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் இது எப்போன்னு இல்லை, நான் ரொம்ப வருஷமாக சானிடைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே இந்த மாதிரி சானிடைசர் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுவுமே என் ஹேண்ட்பேக்கில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஹெட்செட்டுங்க, ப்ளூடூத் ஹெட்செட்டு. ஸோ இது வந்து இந்த மாதிரி பாக்ஸோடே வரும், இல்லைன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து போட்டு வச்சுக்குவேன். இது வீட்டில் இருக்கும்போது இப்படி போட்டு வச்சுக்குவேன். ஏன்னா மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதோட சார்ஜர், அதுக்கப்புறம் ஹெட்செட், அதுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா அந்த பட்ஸ் கூட இருக்கும்ல, அது எல்லாமே உள்ளே ஒரே இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளூடூத் ஹெட்செட் பவுச்சு. ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த ப்ளக் கொடுப்பாங்கள்ல, ஸோ அது வந்து இங்கேயே வச்சுருக்கேன். சார்ஜ் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கில் வச்சுக்கலாம். இது வந்து கேஸோடே வருது. கேஸ் இல்லாமல் நம்ம தனியாக கூட இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சது சின்ன மேக்கப் கிட். பெருசாலாம் என்னோடய மேக்கப் கிட்டில் ஒன்றுமே இருக்காது. ஜென்ரலாக நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா ஒரு சில ஐட்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி மட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்தது. ஸோ அந்த பவுச்சில் வந்து இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மேக்கப் கிட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் வந்தது தான். இது ரொம்ப க்யூட்டாக அழகாக பிரின்சஸ்லாம் போட்டிருந்தாங்க. பசங்க வந்து இது யூஸ் பண்ணல, ஸோ நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து ஹேர் பேண்ட். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்லாம் வந்து நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் ஏதாவது நம்ம போட்டிருக்க ஹேர் கிளிப் வந்து பிஞ்சிருச்சு, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கிளட்ச் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு தான். இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேர் பின்ஸ், சேஃப்டி பின்ஸ், அதுக்கப்புறம்
இந்த மாதிரி ஸ்பேர் இயர்ரிங்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இயர்ரிங்ஸ், ஸ்பேர் இயர்ரிங்ஸ் இது எல்லாமே உள்ளே இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில சமயம் பேபி ஹேர்ஸ் வந்து பறக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி கிளச் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு கிளச். எல்லா பேபி ஹேர்ஸும் இழுத்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த குட்டி ஹேர் பின்னும் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ்க்காக நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே ஒரே இடத்துல வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா தனித்தனியாக வச்சோம்னா எது எங்கே வச்சா ஞாபகம் இருக்காது. ஒரு சின்ன பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு ஒரே இடத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து மினி பர்ஃப்யூம். ஸோ இது வந்து நம்ம கேரி பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஆஸ் அ கேர்ள்ஸாக நம்ம எல்லாருமே இது வந்து வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா தனியாக நான் பர்ச்சேஸ் பண்ணதான், ரீஃபில் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பர்ஃப்யூம் பாட்டில் மேலே ஒரு நாசில் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நாசில் இருக்கும்ல, இதை கலட்டிட்டு நம்ம இது வந்து வச்சு ரீஃபில் பண்ணிக்கலாம். இதை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து பர்ஃப்யூம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். லிக்விட் பார்த்திங்கன்னா உள்ளே மேலே ஏறுறது நமக்கு இந்த கிளாஸ் வழியாக நமக்கு தெரியும். இப்போ உள்ளே இருக்குது, அது தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல. பிங்க் கலராக உள்ள ஒரு சொல்யூஷன் இருக்குது இல்லையா, இது பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு என்ன பர்ஃப்யூம் வேணுமோ அதை வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மினி பர்ஃப்யூமோட பாட்டில் லிங்க் வந்து கிடைச்சாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. காலேஜ் ஒர்க்கிங் விமன் நம்ம யாராக இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லாக்மி மேட் ஃபினிஷான நியூட் லிப்ஸ்டிக், நியூட் கலர் லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து எப்போவுமே என்னோடய பேக்கில் இருக்கும். எப்போவுமே நியூட் ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லிப் பாம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இதுவும் வந்து எப்போவுமே என்னோடய பேக்கில் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா லிப் பாம். ஸோ லிப் பாம் வந்து எனக்கு எப்போவுமே என் பேக்கில் இருக்கும். லிப் பாம் போட்டால் தான் எனக்கு தூக்கமே வரும். வீட்டில் பார்த்திங்கன்னா லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். லிப் பாம் போடாமல் படுக்கவே மாட்டேன். கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா என் பேக்கில் வந்து எப்போவுமே இந்த லிப் பாம் இருக்கும். வெறும் வாலெட் மட்டும் நான் கேரி பண்ணுற மாதிரி இருந்தாலுமே உள்ளே வந்து கண்டிப்பாக இந்த லிப் பாம் போட்டு எடுத்துகிட்டு போவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி தாங்க. இன்கேஸ் வந்து இது வந்து மவுத் ப்ரொடெக்ட் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்குது. நான் இந்த பிராண்டில் வச்சுருக்கேன். இது கிராம்பு அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நம்ம ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நேரம் வந்து ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறோம், ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து வாய் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இது ஒரு ஸ்ப்ரே பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்ப்ரே வந்து வச்சுருக்கேன். லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த காஜல். ஸோ இது வந்து ரொம்ப ரேராக தாங்க யூஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் நான் காஜல் போட்டேன்னா அதுக்கப்புறம் திரும்பலாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு எப்போவுமே இந்த பவுச்சில் இருக்கும். அவ்வளோதான் இந்த பவுச்சில். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பவுச்சில் இந்த திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ். இந்த டிஷ்யூ பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேஷியல் டிஷ்யூ. ஸோ இது வந்து எப்போவுமே இருக்கும். நம்ம குழந்தைங்க கூட வெளில போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம மட்டும் தனியாக போகிறதா இருந்தாலுமே இந்த மாதிரி டிஷ்யூஸ் கேரி பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. டவல் கேரி பண்ணுறீங்க, இல்லைனா ஹேண்ட் கர்ச்சீஃப் கேரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை கூட பண்ணலாம். நான் எப்போவுமே டிஷ்யூ தாங்க யூஸ் பண்ணுவேன். டிஷ்யூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இது வந்துட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இது நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபேஷியல் டிஷ்யூ வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ, அதாவது கம்ப்ரெஸ்டு டிஷ்யூ. இது நம்ம வைப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து நான் வைப்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி டிஷ்யூ தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு தண்ணியில் டிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா பெருசாக வந்துடும். இப்போ நான் டிப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பவுலில் வச்சாலும் ஓகே, இல்லைன்னா நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் கையில் வச்சு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இது நல்லா பெருசாகும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வாட்டரில் டிப் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு. இதை நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா டிஷ்யூ வந்து நல்லா பெருசாகிடும். உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போகிற இடத்துல வந்து வாஷ் பேஷன் இல்லை, தண்ணி இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. இது நல்லா உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா டவல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வைப்ஸை விட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து எப்போவுமே இந்த மாதிரி டிஷ்யூஸ் வந்து கேரி பண்ணுவேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் பேக்கெட் வந்து எப்போவுமே இருக்கும், பிஸ்கட்ஸு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கூல் பேக்கில் வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து எடுத்துக்குவேன். பசங்க கூட போகிறதா இருந்தாலும் சரி, தனியாக போகிறதாலும் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வெளியில் போகும்போது சில சமயம் சாப்பிட லேட் ஆகிடுச்சு அப்படின்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பசிக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்நாக் பேக்ஸ் வந்து கேரி பண்ணுவேன். சாக்லேட்ஸ் வச்சுக்கிறது பழக்கமும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஃபேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேண்ட் ஃபேன்.
இது அழகாக இருக்கும். இந்த ஹேண்ட்பேக் வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது வெளியில் போகும்போது எல்லா இடத்துலையுமே ஏசி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால் ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஹேண்ட்பேக் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சீப்பு வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால் கண்டிப்பாக அதுவும் கேர்லி ஹேராக இருந்துச்சுன்னா சீப்பு எவ்வளோ முக்கியம்னு எங்களுக்கு தான் தெரியும். அதனால் கண்டிப்பாக சீப்பு இருக்கும். என் பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீப்பு வச்சுருப்பேன். கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கும்ல, அந்த மாதிரி சீப்பு வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கோம் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக எப்பவுமே சீப்பு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணாடி. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாரோட ஹேண்ட்பேக்லேயும் இருக்கும். இந்த கண்ணாடியில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து நல்லா கிட்ட தெரியும், இன்னொரு சைடில் வந்து கொஞ்சம் தூரமாக தெரியும். ஒரு பக்கம் வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் தெரியும், இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக தெரியும். அண்ட் கண்ணாடியிலே பார்த்திங்கன்னா 2 பொட்டு ஒட்டி வச்சுருக்கேன். எமர்ஜென்சிக்கு இங்கே 2 பொட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ பொட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, இன்கேஸ் வந்து பொட்டு அழிஞ்சிருச்சு. நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஐலைனரில் தான் அதிகமாக பொட்டு வைப்பேன், இல்லைனா இந்த மாதிரி கலர் பொட்டு யூஸ் பண்ணி அதுலேயுமே ஐலைனரில் வந்து டச் பண்ணுவேன். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பொட்டு வந்து நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் மொபைலில் கூட பொட்டு ஒட்டி வச்சுக்கலாம். நான் வந்து மிரரில் தான் ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் கம். ஸோ இந்த மாதிரி பபிள் கம் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது சரி, இல்லைனா எங்கேயாவது வெளில போகும்போது நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை, ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் தேவை அப்படின்னா இந்த மாதிரி பபிள் கம்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் கூட இருக்குது, அது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பபிள் கம் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது, அதனால் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பவுச்சில் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு திங் அப்படின்னு பார்த்திங்கன்னா சானிட்டரி பேட். ஸோ இதில் வந்து சானிட்டரி பேட் போட்டு வச்சுருக்கேன். இந்த பவுச் பார்த்திங்கன்னா இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணதான். இங்கே ஒரு சின்ன பட்டன் வந்திருக்கும். இது வந்து நல்லா காட்டன் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மெட்டீரியல் இது. இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து சின்னதாக ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த பட்டனில் வந்து மாட்டிக்கலாம், இது பவுச் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து சானிட்டரி பேட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பேண்டி லைனர்ஸ். அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா பேண்டி லைனர்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக திக்காக இருக்கும். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் இந்த பேண்டி லைனர்ஸ். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு 5th டே 6th டே பீரியட்ஸ் அப்படிங்கும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் உங்களோட பீரியட் எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு தான் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து சானிட்டரி பேட். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுச் யூஸ் பண்ணி போட்டு வைங்க. ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், அதை டக்குன்னு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆடாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பவுச் யூஸ் பண்ணுங்கள். இது காலேஜ்க்கு மட்டும் இல்லை, நார்மலாக எல்லா விமனுமே இந்த மாதிரி பவுச்சில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பப்ளிக் பிளேஸில் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது சாதாரண பர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம், நம்ம வந்து ஆடாக ஃபீல் பண்ண தேவையில்லை. அதனால் இந்த மாதிரி பவுச் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில். ஸோ வாட்டர் பாட்டில் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஹேண்டியாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போவோம், ஃபேமிலிக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். இன்கேஸ் வந்து காரில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் இருந்துட்டால் நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. நம்ம வேறு எங்கேயும் தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மக்கிட்டே தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன பாட்டில் வந்து எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் தான், கிளாஸ் பாட்டில் கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாலெட். ஸோ வாலெட் வந்து இது எப்போவுமே இதே வாலெட் தாங்க யூஸ் பண்ணுவேன். வாலெட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ண மாட்டேன், இதே வாலெட் தான் யூஸ் பண்ணுவேன். எப்போல்லாம் ஹேண்ட்பேக் சேஞ்ச் பண்ணுறனோ இந்த வாலெட்டும் அதே தான் இருக்கும். இது சேஞ்ச் பண்ண மாட்டேன். மற்ற பொருள்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இதையும் எடுத்து வைப்பேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த வாலெட்டில் ஒரே இடத்துல எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரே இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு சாமி ஃபோட்டோ, விநாயகர் ஃபோட்டோ வச்சுருக்கேன், இங்கே பசங்க ஃபோட்டோ. அண்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் என்னோடய கேஷ் எல்லாமே இங்கே வச்சுக்குவேன். அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். காயின் பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே தான் வைப்பேன், வேறு எங்கேயும் பேக்கில் எங்கேயுமே வைக்க மாட்டேன். அவ்வளோதான் இந்த வாலெட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டைரி, அதுக்கப்புறம் பென் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு ஜிப்லாக் கவரில். ஏன் அப்படின்னா நம்ம பென்னு பார்த்திங்கன்னா எங்கேயாவது சைடில் போய் இடுக்கில் மாட்டிக்குது, தேவையாக இருக்கும் போது பெண்ணை எடுக்க முடிய மாட்டேங்குது. அதனால் ரெண்டும் ஒரே இடத்துல அந்த மாதிரி கவர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச்செல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா இந்த டைரி பென்னு வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். இல்லைனா டைரி ஒரு பக்கம் பென்னு ஒரு பக்கம் தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து க்யூட்டான என்னோடய டைரி. ஸோ இது எதுக்குன்னு
டைம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது க்ராசரி வாங்க போகிறோம் அப்படின்னா என்னதான் அந்த மொபைலில் வந்து ஃபீட் பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி எழுதி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் எழுதி வச்சிட்டேன் அப்படின்னா இப்போ எதாவது தீந்துருச்சுன்னா இந்த மாதிரி எழுதி வச்சா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எப்போவுமே பேக்கில் இருக்கிறதுனால நான் எடுத்து பார்த்துக்குவேன் என்னென்ன வாங்கணும், எது வந்து இருக்குது வீட்டில் இருக்குது, எது இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி குட்டி டைரி வந்து உள்ளே வச்சுருக்கேன். லாஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்போசபிள் ரெயின் கோட்டு. இது மாதிரி நான் வாங்கி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா சில சமயம் பார்த்திங்கன்னா மழை வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொடை வைக்க என் பேக்கில் இடம் இல்லை. அதனால் இந்த மாதிரி ரெயின் கோட் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் கொடையை மறந்தாலுமே இது எப்போவுமே உள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நனையாமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெயின் கோட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் மழை வந்துச்சுன்னா அப்படின்னா நம்மக்கிட்ட கொடை இல்லைன்னா இந்த ரெயின் கோட் இருக்கிறது எப்போவுமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். கொடை எடுக்க பார்த்தீங்கன்னா சில சமயம் மறந்துடுவோம். நல்லா மழை பெஞ்சிருக்க காலத்தில் மட்டும்தான் கொடை வச்சுருப்போம். பட் இந்த மாதிரி ரெயின் கோட் உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப திடீர்னு மழை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீவர் கோல்ட்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இது வந்து ரீயூசபிள் கிடையாது, டிஸ்போசபிள் தான். பட் இந்த காய வச்சு திரும்ப மடித்து உள்ளே வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே என் பேக்கில் வச்சுருப்பேன். இல்லைனா சின்ன கொடை இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஃபோல்டு கொடை, அந்த மாதிரி கூட நீங்கள் பேக்கில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வாட் இஸ் இன் மை பேக், என் பேக்குள்ளே என்ன இருக்குது அண்ட் எமர்ஜென்சி கிட் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். காலேஜ் கேர்ள்ஸ், ஒர்க்கிங் விமன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போதும் சரி, இல்லை குழந்தைங்க கூட போகும்போதும் சரி, ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேக்கப் கிட் தனியாக, எமர்ஜென்சி கிட் தனியாக, அதுக்கு சானிட்டரி பேட்ஸ் தனியாக எல்லாமே ஒரு பவுச் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் வந்து மாற்றும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் இதில் இருக்குன்னு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.